இதுவரை நெல்லை எடுத்து செல்லாமல் தற்பொழுது அவசரமாக நாகைக்கு இபிஎஸ் அவர்கள் வருவதை ஒட்டியே இந்த நெல் அப்புறப்படுத்தப்படுவதாக அதிமுகவினர் தெரிவித்திருந்த நிலையில் அது உண்மையல்ல, வானிலை காரணமாக நெல் மூட்டைகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்தும் கள தகவல்களோடு நம்முடைய செய்தியாளர் லெனின் இணைந்திருக்கிறார். லெனின், அதிமுகவினர் தரப்புல ஒரு விஷயத்தை சொல்றாங்க, ஆனா அதையே அதிகாரிகள் மறுத்து பேசுறாங்க. களத்துல நிலவரம் என்னவாக இருக்கிறது லெனின்? நிச்சயமாக கௌதமே, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 1,00,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தற்போது 80% மேல் அறுவடை பணிகள் முடிவுற்ற நிலையில் மீதமுள்ள அறுவடை பணிகள் பருவமழையால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்வதற்காக நாகை மாவட்டத்தில் 120 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை முறையாக லாரிகள் மூலம் இயக்கம் செய்யப்படாமல் கிடப்பில் போட்டப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு வந்தனர். இதனால் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு கொள்முதல் நிலையங்களிலும் சராசரியாக 5,000 மூட்டைகள் கிடங்குகளுக்கு இயக்கம் செய்யப்படாமல் தேங்கி கிடப்பதாக கூறப்படுகிறது. இதனால் மேற்கொண்டு கொள்முதல் செய்யும் நெல் மூட்டைகளை அடுக்க இடமில்லாமல் கொள்முதல் செய்யும் பணி நிறுத்தப்பட்டுள்ளதால் லட்சக்கணக்கில் விவசாயிகளின் நெல் மூட்டைகள் தேங்கி கிடைக்கிறது. இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் பருவமழை தீவிரமடைந்து தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் வெண்மணி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வருகிறது. மேலும் மழையில் நனைந்த மூட்டைகளை தார்பாய் கொண்டு மூடுவதால் இறுக்கம் ஏற்பட்டு நெல்மணிகள் முளைத்து கணக்கிற்கு வெளியே வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நேற்று நியூஸ் தமிழ் செய்தியில் வெளியானது. இந்த நிலையில் இன்று டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு செய்து வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாகை மாவட்டத்தில் ஆய்வு செய்ய உள்ளார். மேலும் வெண்மணி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் இன்று மழை வெற்றியிருப்பதால் லாரிகள் மூலம் நெல் மூட்டைகளை எடுத்துச் செல்லும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இத்தனை நாட்களாக ஏற்றி செல்லாமல் இருந்த நெல் மூட்டைகளை எடப்பாடி பழனிசாமி வருவதால் அவசரமாக நெல் மூட்டைகளை லாரிகள் மூலம் எடுத்துச் செல்வதாக அங்குள்ள அதிமுக குற்றம் சாட்டி வந்திருந்தனர். 2 நாட்களாக மழை பெய்த நிலையில் நேற்று இரவு இன்றும் மழை விட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அந்த கிடங்குக்கு எடுத்துச் செல்லக்கூடிய பணிகளை முடிக்கப்பட்டு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கௌதமி.